ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்க்க போகிறது செம்பருத்தி தாங்க. நீங்கள் எல்லோரும் அதுக்கு முன்னாடி போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். 3 செம்பருத்தி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி அழகாக பூக்கும். இந்த செம்பருத்தி அடுத்தது ஒற்றை செம்பருத்தி, அப்புறம் இன்னொரு அடுக்கு செம்பருத்தின்னு 3 செம்பருத்தி இருக்குது. 3ஐயும் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்க்குறது நம்ம வந்து பிளாக் ரோஸ். இது வந்து பிளாக் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூக்கள் வருது. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. பூக்கள் வந்து துளிர் வருது, வந்து பூக்கள் மொட்டு வருது, வந்து பூ வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா செடி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு குளிர்ச்சியாக வருது. அப்புறம் வந்து இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடனே காஞ்சிடுது, காஞ்சி கொட்டிகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா துளிர் வருது, பூக்கிறதுக்குள்ளே இதழ்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்னு தெரியல. அப்புறம் செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அந்த மருந்துக்கு அப்புறமா இந்த செம்பருத்தி வந்து எப்படி மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஒரே கிளையில் எவ்வளோ மொட்டு பாருங்கள். மேலே வந்து அவ்வளோ அழகாக மொட்டு. இது ஒரு கிளையில் மட்டும் இல்லை, எல்லா கலையிலுமே மொட்டுக்கள் வந்திருக்குது. ஆனால் எல்லா கலையிலையும் அந்தளவுக்கு வரலனாலும் ஓரளவு பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் தான். எல்லா கலையிலையுமே இப்போ மொட்டுக்கள் இருக்குது. மொட்டே இல்லாமல் இருந்தது இந்த செடியில். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா துளிர் வந்து அழகாக மொட்டு வந்திருக்காங்க. கீழேருந்து மேலே வரைக்குமே மொட்டு தான். இது வந்து ஒயிட் கலர் இட்லிப்பூ செடி. இதுலேயும் வந்து மொட்டுக்கள் வந்திருக்குறாங்க. வந்து பூத்து இப்போ வந்து கொட்டிட்டு மறுபடியும் வந்திருக்குறாங்க. அப்புறம் கனகாம்பரம் சொல்லவே வேண்டாம். அவங்க பாட்டுக்கு வராங்க, பூக்குறாங்க, கொட்டுறாங்க. திராட்சை செடி தாங்க இன்னும் நம்மளுக்கு வந்து முன்னேறி வரலை, ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு திராட்சை இருந்தது, நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. இதே தொட்டியில் தான் வச்சுருந்தேன். இந்த தடவை வந்து இந்த சின்னதாக இருக்கும்போது இது நல்லா வந்தது. கொஞ்சம் பெருசாக வர வர வந்து பார்த்திங்கன்னா துளிரே வராமல் நிற்கிது. இந்த செம்பருத்தி தாங்க பூச்சி வந்து நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு கேள்வியோடு நின்னது. 2வது முறை வந்து நம்மளுக்கு அந்த பூச்சி விழுந்து சுத்தமாக எதெல்லாம் கொட்டி பூச்சாக இருந்து நம்மளுக்கு வந்து இந்த செடி வந்து நல்லபடியாக வந்திருக்குறாங்க. இப்போ மறுபடி அதே கரைசல் தான் நான் வந்து இதுக்கும் தொளிச்சு விட்டேன். உங்களுக்கும் தெரியும், அவ்வளோ அழகாக வந்து துளிர் வந்தாச்சு. இது வந்து ஒற்றை செம்பருத்தி. அன்றைக்கி எல்லா செம்பருத்தி செடிக்கு மட்டும் எல்லா செடிக்கும் கொடுத்தேன். இந்த செடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தளன்னு வந்திருக்குது பாருங்கள். துளிர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் துளிர் வந்து 3 பூ பூத்துருக்குறாங்க. ஒற்றை செம்பருத்தி அவ்வளோ அழகாக வந்திருக்குது. மொட்டுக்களும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓரளவு துளிர் வந்து மொட்டுக்கள் வர்ற மாதிரி இருக்கிறாங்க. நல்லாவே துளிர் வந்துருக்குது. இந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இல்லாமல் இருந்தது. இடமும் மாற்றி வச்சேன். இப்போ இந்த செம்பருத்தி வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பூக்கள் வந்துட்டுருக்குறாங்க. இப்போது நல்லா துளிர் வந்து மொட்டுக்கள் வச்சு தினமும் பூக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றா தான் பூத்துட்டு இருந்தது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 3 பூ பூத்துருக்குது. சரி, வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு. அதை அழகாக இருக்குதுங்க. அப்புறம் ரோஸ் எல்லாமே எதில் கொட்டிட்டு மொட்டையாக நின்றுச்சு. என்னடா பச்சின்னு இருக்கிற நம்ம செடியெல்லாம் இப்படி நிற்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா மழை பெய்ய நம்மளுக்கு வந்து நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரஞ்சு கலர் ரோஸில் கூட நல்லா வந்து ஒரு துளிர் எடுத்து மொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து பறிச்சாச்சு, பூத்து. இப்போ அடுத்த மொட்டு பூக்க போகுது. துளிரும் வந்து நல்லா வந்துட்டுருக்குறாங்க எல்லா ரோஸ்லேயுமே. அப்புறமா அப்படியே பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஹைலைட்னு சொன்னால் இப்போ இவங்க தாங்க, கிர்ணிப்பழம் அண்ட் வெள்ளரி வந்து காய் பழுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 2 நாள் விட்டோம்னா நல்லாவே செடியிலே பழுத்துரும். செடியிலே பழுத்து எடுத்தால் இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பறிக்கலைங்க, 2 நாள் கழித்து தான் பறிக்கணும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.